டீனா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய அண்ணியார் அவர்கள். வீனா யாருன்னா நம்மளுடைய அண்ணன் அவர்கள். அப்புறம் கேனா யாருன்னா இன்னொரு ஒரு குட்டி அண்ணியார். இப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கானுங்க. டிவிக கட்சிக்கான தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறானுங்க. சிஎம் வந்து உண்மையா பேசணும், சிஎம் வந்து உண்மையா பேசணும். இல்ல அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து உலக உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. போன மாதம் 1ஆம் தேதி வந்து ஏப்ரல் ஃபுல் சொல்லிட்டு எல்லாரும் முட்டாள்கள் தினம்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ மே 1 உழைப்பாளர் தினம். ஓகே, நம்ம எல்லாரும் மாதிரி இந்த பொங்கலுக்கு தீபாவளியில் விஷ் பண்ணிட்டு இருக்க குரூப் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரியும், இது எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நாட்கள் தான். இன்னும் எப்பயும் போல கடந்து போகிற ஒரு சாதாரண நாட்கள் தான். இப்போது கிரகநிலைகளும் ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனிதனோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே. ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறதுக்கான விஷயம் என்னென்னா, அந்த நாட்களை நினைவுபடுத்திட்டு அந்த ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பட் மனிதர்கள் இந்த மாதிரி உழைப்பாளர் தினத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும், பொங்கலுக்கு சாப்பாடுக்கு ஒரு நாள், ஹாலிடே, ஸ்ட்ரீட் டே, இந்த மாதிரி டேஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கணுமான்னு கொண்டாட்ட மனப்பான்மை மக்களுக்கு திண்டாட்டத்தை தான் உருவாக்கும். ஸோ ஏன்னா இப்போ ஆல்ரெடி திண்டாட்டத்தை தான் இருக்கானுங்க, இதில் எங்கிட்டு கொண்டாடுறது? ஓகே, உழைப்பாளன்றதுதான் உழைக்கிறவங்க வந்து நிச்சயமாக ஜெயிப்பாங்க, அது உண்மைதான் அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க இந்த உலகத்தில். ஓகே, அப்படி பார்த்தா உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் அப்பா அம்மாக்கள்லாம் விடிய உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நாயாக உழைப்பானுங்க. உலகத்திலே பயங்கரமான உழைப்பாளி அப்படின்னா விவசாயிகள் தான். ஸோ அப்போ இந்நேரத்துக்கு விவசாயிகள்லாம் மிகப்பெரிய பில்லியனர்கள் ஆயிருக்கணும், ஏன் ஆகலை? ஸோ அப்போ உழைக்கிறவன் ஒருத்தன், கொளுத்து திங்கிறவன் ஒருத்தன்றது இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸை மாற்றிருக்கணும்ல. உழைச்சா முன்னேறலாம் அப்படின்றது, உழைச்சா முன்னேறலாம், ஆனால் எப்படி உழைச்சா முன்னேறலாம் அப்படின்றது தான் இங்கே சீக்ரெட்டே. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பேச போகிறது உழைப்பாளர் தினத்தை பற்றியே கிடையாது. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஏன் ப்ரோ பேசிக்கிட்டு இருந்தேன்னா, வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும். தாவேக்கா மாநாடு இந்த தருதலைக்கெல்லாம் பாட்டு எடுத்துருக்கு, தப்பா நினைக்காதீங்க. இந்த கோவலன் குழுவினர் ப்ரோ, என்ன ப்ரோ இது சிலப்பதிகாரம் மணிமேகலை அங்கே போயிட்டியா ப்ரோ, கோவலன் கண்ணையோட புருஷன் இங்கே போயிட்டியா ப்ரோ? அவ்வளோதான் ராஜா, அவ்வளோ வேணாம், விக்கியில் அடிக்கும். ஜஸ்ட் கோவலன்ற ஒரு பேர், அவ்வளோதான். கோவலன் கண்ணகி அதை பற்றிலாம் தனியாக பேசலாம், ஒரு பன்னெடுங்கால வரலாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாறு. அதை தூக்கி ஓரமாக வைங்க. இந்த கோவலன்ற பேர் வந்து டக்குன்னு எனக்கு கண்ணகி தான் கண்ணு முன்னாடி நிற்கிது. ஓகே, கண்ணகி, குமரிக்கண்ட, சரி, கன்னியாகுமரி ஸ்டாச்சு பக்கத்தில் விவேகானந்தர் பாறை, இதை பற்றி உள்ளே போய் தேடின விஷயங்கள், அதை நான் அன்றைக்கே பேசியிருக்கணும், பதிவு பண்ணியிருக்கணும். பாதி அளவுக்கு கேதர் பண்ணியாச்சு. அது பெரிய ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி போகிற மாதிரி இருக்கனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை மைண்டு கரெக்டாக செட் ஆகும் போது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணுறேன், நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு அது அது டேஞ்சர் தான். உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ, அப்படியா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். இப்போ இந்த கோவலன்ற ஒரு பாட்டு பாடுவார்ல, இந்த சரக்குக்காக ஒரு பாட்டு எடுத்தார்ல, குடியை பற்றி பாட்டு எடுத்தார். ஓகே, பாட்டு எடுத்து ஃபேமஸான ஒரு நபர், ஒரு கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆள்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆள்லாம் தப்பு கிடையாது, எல்லாமே ஒரு பக்கத்து காயடிக்கும் வேலை தான். இது ஒரு விதமான காயடிக்கும் வேலை, உழைப்பாளர்கள் பக்கத்தில் நிற்கிறோம்னு சொல்லிட்டு காயடிக்கிற வேலை. ஸோ ஜப்பான்காரங்களாம், சைனாக்காரங்களாம் அவங்க தானே, ரஷ்யாவும் அவங்க தானே. ஓகே, இப்போ அவர் என்ன பாடியிருக்காரு அப்படின்னா, டிவிகா விஜயை பற்றி பாடியிருக்காரு. ப்ரோ, அவர் பாடினதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறியா, டீகோட் பண்ண போறியானா? கிடையவே கிடையாது. அவரை விமர்சித்து தான் இந்த வீடியோ பேச போகிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, டிவிக்கு வந்து ஓகே, அது ஒரு அஜெண்டா பேஸ்டு இருக்க, ஜாம்பி கூட்டத்தை இருக்க ரசிகர்களப்பெல்லாம் அறுவடை பண்ணி சிஎம் ஆயிடலாம். எவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து வேலை பார்த்தாங்க, அவங்க வேலை பார்த்ததுக்கு அவங்க ஆட்டை போடுறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுப்போம், மக்களுக்கு சேவைன்ற பேரில் எப்படியும் அவன் சுரண்ட தான் போகிறேன். இது 10 தலை படத்தில் சொன்ன மாதிரி தான், எப்படி இருந்தாலும் இங்கே ஒருத்தன் மண்ணில் தான் போகிறான், அது நானாகவே இருந்துட்டு போகிறேன். அதாவது கெட்டவனா, இங்கே நல்லது செய்கிறதுக்கு கூட ஒரு கெட்ட முகம் வேணும்னு வாங்கல, அந்த கெட்ட முகமாக நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டிவிகா தலைவர் உள்ளே இறங்கியிருக்காப்புல. இதான் மேட்ரு ப்ரோ. அப்போ அரசியல்னால கெட்டவங்க தான் இருக்க முடியுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஸ்கிரிப்ட் அப்படி தான் ப்ரோ இருக்குது, அந்த பேஸ் லைன் அப்படி தான் ப்ரோ இருக்குது. ஒரு தலைவன் எனக்கு நல்லவன் கூட்டி வந்து காட்டிடு, தப்பித்தவரை அத்தி பூத்த மாதிரி என்னைக்கா ஒரு நாள் பூத்துரும் ஒரு தலைவர். அவரையும் பின்னாடி தேடி பார்த்தா பல விஷயங்கள் இருக்கும். சரி, உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்குவோம், ஒரு சில ஆட்கள் கண்ணு முன்னாடி இருப்பாங்க, அத்தி பூத்த மாதிரி ஒரு அழகான ஆள் இருப்பாங்க. அவரை சுற்றி அடுத்து அஜெண்டாவே இருக்காது, அவருக்கு அடுத்து வாரிசே இருக்காது. ஐ மீன் அந்த அரசியல் வாரிசு இருக்காது, காந்திக்கு வாரிசு இருக்காது, காமராஜருக்கு வாரிசு இருக்காது, எம்ஜிஆருக்கு வாரிசு இருக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய புனிதமான தலைவர்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இருக்காது, அவங்களுக்கு அடுத்தது பாலிட்டிக்ஸே இருக்காது. ஜென்ரேஷன் வருவாங்கள்ல, அடுத்தடுத்து பாரம்பரியமான வாழ்க்கை, அது எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு நம்ப வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி நம்ப வச்ச ஆட்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்காதுன்னு சொல்ல வரேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓப்பனாக உள்ள போய் தூர் வர வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கோவலன் குழுவினர் ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க.
நம்ம இப்போ பாட்டு படிக்கிறதுக்கு டைப் பண்ணி கொடுத்தாலே போதும். இங்கே வந்துக்கிட்டு பாட்டு படிக்கிறாங்க. சரி ரைட்டு. ஒரு கலைஞர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டேன். இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்சி தான் நம்மளோட டிவிகா கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா இவனுங்க ஒரு 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 பூச்சண்டி கதை வச்சுருக்கான். புலி ஊதுறான்னு இந்த இன்னொரு ஒரு வீடியோட ஆய்வதுராடி அந்த மாதிரி புலி ஊதுறான்னு சொல்லி ஏமாற்றி பழகிட்டாங்க. இவனுங்களும் ஏமாந்தே பழகிட்டானுங்க. அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பிஜேபி வந்துடும், ஐயோ அதை பண்ணாத பிஜேபி வந்துடும், அச்சுன்னு தும்பாத பிஜேபி வந்துடும், 90% பிஜேபி வந்துடும். ஸோ இப்படியே போட்டு சாவடிச்சுட்டு இவங்க நம்ப வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சிகப்பும் மஞ்சளும் கலந்தா காவியம். கண்டுபிடிக்கிறாரு, டெஸ்ட் போய் பண்ணி பார்த்துருக்காப்புல வண்ணங்கள் பற்றி. அப்போ கருப்பும் சிகப்பும் சேர்ந்தா என்ன வரும்பா சொல்லுங்க, எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உள்ள டீகோட் பண்ணி பார்க்கலாம். பட் இவருக்கு சொன்ன அலிகேஷன் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. டிவிகா கட்சிக்கு ஒரு ப்ரீஃபான ஒரு ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே சைடில் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொன்னார். இப்போ இந்த நபரும் சொல்கிறாரு. டீனா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய அண்ணியார் அவர்கள். வீனா யாருன்னா நம்மளுடைய அண்ணன் அவர்கள். அப்புறம் கேனா யாருன்னா இன்னொரு ஒரு குட்டி அண்ணியார். இப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கானுங்க. டிவிகா கட்சிக்கான தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறானுங்க. இந்த டிஎம்கேவோட ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஆப்போசிட்டில் நமக்கு எதிராக நின்றுட்டான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கான், நம்மளோட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான், நம்மளோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க போகிறான் அப்படின்னா அவனை எப்படி தெரியுமா அடிப்படையில் அசிங்கப்படுத்து கொச்சப்படுத்தும் அரசியல். எதிர்த்தரப்பில் இருக்கணும் அப்படி கொச்சப்படுத்துறது. அவங்க நேரடியாக பேசவே மாட்டானுங்க. அவனுங்க ஆட்கள் யாராச்சும் ஒரு ஏவல் நாய்களை வச்சு பேச விடுறது. அவங்க பேசுனதெல்லாம் ஸ்டார்டிங்கில். இப்போ அவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்கல்ல, இந்த கெத்து மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள்லாம் பேச விட்டுட்டு இவங்க அதுக்கு எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. இந்த மீடியாக்காரங்க மைக்கு தூக்கிட்டு கேட்கவும் மாட்டாங்க, காசு போகாதுல்ல. ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி கேட்குறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி இவங்க ஒரே ஃப்ளீட்டில் போனாங்க. அது இதெல்லாம் தேவையா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் விஜய் டிவிக்கு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கணும், தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும், அதெல்லாம் என் கனவு கூட கிடையாது. இவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறது வந்து கேவலமான ஒரு அரசியல் முன்னெடுப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம எடுத்து டிகோட் பண்ணோம், த்ரிஷா அவங்க யார், என்ன கேரக்டர் இருக்குது, உங்களை எதுக்காக காட்டுறாங்க, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க அஜெண்டா பேஸ்டு அடுத்து எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதாவை கொண்டு வரதுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். நம்ம வீடியோவில் பேசியிருப்போம். நயன்தாரா ரஜினிகாந்த் வந்தால் என்ன மாதிரின்னு அந்த டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பிறந்த வருடம், அவங்களுடைய முன்னெடுப்புகள், அவங்களுடைய சினிமா பிரபலத்துக்கு கூட ஒரு முக்கியத்துவத்தை எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி யாராக வரப்போகிறாங்கன்றது எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது விமர்சனம், இது அவங்களுக்கு மேலே வைக்கிற அலிகேஷன், இது ஓகே. பட் அவங்கள பர்சனலாக வந்து கொச்சப்படுத்தி பேசுறது நான் எங்கேயுமே பேச மாட்டேன், யாரையுமே பேச மாட்டேன். ஏன் பாரிசாலன்னு தான் என்னால் கலாய்ச்சிட்டு போக முடியும் பர்சனலாக, டிவிக்கு நம்ம டிசிபின்னு தான் கலாய்க்க முடியும், சீமானு தான் பர்சனலாக கலாய்க்க முடியும். அவங்க வீட்டில் போய் நோண்டி பார்த்தோம்னா இன்னும் பர்சனலாக கலாய்க்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதேமாதிரி என்னை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று இருக்கும் பர்சனலாக கலாய்க்கிறதுக்கு. எல்லாரும் பர்சனலுமே நம்ம ஒரு சித்தாந்தத்தில் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதை கிண்டல கேள்வியுமே ஆக்க முடியும். பட் இது தப்பு, இது பண்ணவே கூடாது. யாருமே பண்ணக்கூடாது. அவர் வந்திருக்காரு, அவரோட அஜெண்டா பற்றி பேச அவனோட அரசியல் கேவலமாக இருக்குது. இங்கே பேர் அணில் கொஞ்சம் அங்கங்கே தவிட்டு இருக்கு. அந்த அணில் கொஞ்சம் இப்போ பெரம்ப வச்சுட்டு மிரட்ட வந்திருக்காப்புல. இப்போ திருப்பி ஸ்கூலில் வந்து பெரம்ப வச்சு அடித்தாதான் பிள்ளையை திருந்துங்க, 90s கிட் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ இவரும் சாட்டையை எடுத்து நாட்டை திருத்துன்னு சொல்லிட்டு அணில் கொஞ்சம் அங்கே திருத்த போகிறாரு. அந்த அரசியல் கட்சியில் எப்படி நடத்தணும், வாக்கெல்லாம் எப்படி சேகரிக்கணும், ஒரு கிளாஸ் நடத்த போகிறாங்கல்ல, அங்கே முட்டி போட வச்சு கிளாஸ்க்கு லேட்டாக வந்து முட்டி போட வைக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுங்க, இந்த மாதிரி விமர்சனம் வைங்க, தப்பே கிடையாது. ஏன்னா காலையில் 8 மணிக்கு 8-7 மணிக்கு மதுரை ஏர்போர்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க. சரி விஜய் அவங்க வராங்க போல, அவன் படசூட்டு ஜனநாயகன் அதுக்கு படசூட்டுக்கு வர போகிறான். சரி பார்க்க போகிறான். இவங்களுக்கு எங்கே போனாலும் போயிடுவான், இல்லை பாஞ்சிட்டு போவான், இல்லை அண்ணனை பார்த்தா மட்டும் போதும். நிறைய வீடியோ கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அது போட மனசு வரல. எல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைலாம் இருக்குது. அது பேசுறலாம் பார்க்கும்போது நாளைய தலைமுறை இப்படி தான் இருக்கா அப்படின்னு விஜய் ரத்தம் ஓடுது உடம்புக்குள்ள. அவங்க அப்பா அம்மா ரத்தம் ஓடல, விஜய் ரத்தம் ஓடிக்கிருக்கு. அவங்க அப்பையும் பாவம் மூட்டை சுமத்து நாயா உழைச்சி சம்பாரிச்சு சோறு போட்டு ட்ரெஸ் அனுப்பி வெளியே அனுப்பி விட்டா எங்கள் அண்ணன் நான் கீழே விழுந்துருவேன், அங்கேருந்து குதிச்சிருவேன். நாங்கடா சரி ஓகே. இவங்களுக்குள்ள போனோம்னா பயங்கரமாக வீசும். இவங்க 8 மணிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அண்ணன் எப்போ வரப்போறாருன்னா சாயங்காலம் வரப்போறாராம். ஒருத்தர் சாயங்காலம் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட்டிங்க்கு வர போகிறாரு, மீட்டிங் கூட வரல, உங்களை பார்க்கறது கூட வரல, அவரோட படப்பிடிப்புக்கு வரப்போறாரு, கடைசி படத்துக்கு வரப்போறாரு, இறுதி படம். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் யாரோட படம்,
எம்ஜிஆரோட கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். சரி, முன்ன பண்ண போட்டாலும் அதான் இறுதி படம். கடைசி படம் வந்தது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனோட படம் தான். தலைவர் மதுரைக்கு வராப்புல. மதுரையில் ஜனநாயகன் ஷூட்டிங் நடக்குது. இதெல்லாம் நான் டீப்பாக உள்ளே போனேன்னு வச்சுக்கோமே, நீ இதை புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கே நீ வரல. நீ இன்னும் குழந்தை குட்டியாக இருக்க. வாயில் நிப்பில் வச்சு தூக்கி சுற்றிட்டு இருக்க. நிப்பில் கூட வாயில் ஒழுங்கா வைக்க தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு ஓமைக்காக சொல்கிறேன். இன்னமும் ஓப்பனாக சொல்லலாம். அது நல்லா இருக்காதுன்றக்காக இந்த மாதிரி ஓமையாக சொல்கிறேன். கேவலமாக பேசக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஓமைக்கு சொல்கிறேன். காலையில் 8 மணிக்கு பல்லு விளக்கிட்டு குளிச்சியா குளிக்கலையா டவுசர் போட்டு வந்தியான்னு தெரியல வந்து நிற்கிற ஏர்போர்ட்டில். சரி, பொம்பளை பிள்ளைமா கூட நிற்கிது. கேமரா வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அவர் சாயங்காலம் தான் அவர் போகிறாரு. நீ இதுக்கிட்ட கேமரா வச்சுட்டு காலில் இருந்து நீங்கள் பேட்டரி டெட் ஆயிருந்தா அப்புறம் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிட போகுது. இவங்கெல்லாம் நாளைக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு வந்து சிஎம் உட்காந்து இவங்களுக்கு நன்மை செய்ய போறாரு. இவங்கெல்லாம் நாளைக்கு தொண்டர்கள் வர போறாங்க. அரசியல் அதிகாரத்துல வந்து உட்கார போறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஒரு மெச்சூரிட்டி வேணாமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி இவங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கண்டிக்கணும், இது வேன் மாதிரிலாம் ஏறி குதிக்கக்கூடாது. இது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் தாங்க. நாளைக்கு ஃபேன்ஸ்னு சொல்லி இன்னொருத்த வந்து அவருக்கு ஏதாச்சும் சொன்னால் இல்லை முட்டையை லோட இறக்க போகிறோன்னு சொல்லி பேசினாங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குற ஒரு பிளான் போச்சு. இது தான் உனக்குள் ஒருவனா உன்னை போல் ஒருன்ற படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு சீக்வன்ஸ் வச்சு. இல்லை நான் வந்து இப்போ தான் ஒரு சூப்பர் ஸ்டார், நான் தான் இப்போ உச்சத்தில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி புதிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். இதே மேனரிசம், இதே கிட்டத்தட்ட வெறும் இந்த கட்சியில் மீட்டிங்லாம் வந்தாப்புல முதல் நாளில் எல்லாமே அஜெண்டா பேஸ்டு. ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டு இருக்கு. நீ முட்டா மாதிரி இருக்காத. ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து என்ன மாதிரி மேனரிசம் கொடுக்கணும், எப்படி நீ ஆக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக பேசணும், எங்கே அழுகணும், எங்கே பாத்ரூமில் உட்காந்து தண்ணி வச்சு மூஞ்சில் வச்சு அழுகணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அதை அவங்க ரியல் லைஃப்பில் செய்வாங்கல்ல. இதைத்தான் இப்போ இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை போல் ஒரு ஒன்றரை படத்தில் கமலஹாசன் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஒரு டைலாக் வந்திருக்கும். அந்த போலீஸ் மீட்டிங்கில் ஒரு டைலாக் வந்திருக்கும். நம்ம கூட இதை எடுத்து பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. அதே சீக்வன்ஸ் இப்போ ரியல் லைஃப்பில் விஜயோட லைஃப்பில் நடக்குது அப்படின்னா, அதே மேனரிசத்தோடு நடக்குதுன்னா உனக்கு இதெல்லாம் புரியுதா புரியலையா? எல்லாமே ஏற்கனவே தீர்க்க தரிசனம் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது. அவங்க கட்டமைச்ச ஒரு காய் நகர்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் டேரக்டரோட கைப்பாவையாக இருக்காரோ, அதே மாதிரி மேலேருந்து ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு டேரக்டரோட கைப்பாவையில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுதான் நான் சொல்லிக்கிருக்கோம். மதுரை ஏர்போர்ட்டில் நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். நான் இன்றைக்கி போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்றைக்கி ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜை என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. டிஎம்கேவோட கேவலமான ஒரு அஜெண்டா என்னன்னா, கேவலங்கலமாக பண்ணுறது. ஒருத்தன் என்ன மீட்டிங் வச்சுருக்காங்க, அந்த மீட்டிங் வந்து பியர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கெடுப்பு மீட்டிங் நினச்சல இந்த அனில் குஞ்சானிங்க ஏறி குதிச்சுட்டு இருக்காங்க, மெச்சூரிட்டி இல்லாமல் ஏசி மிஷின்லாம் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னா நடு இலையை விரிச்சு போட்டு இது சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி பர்பஸ்க்காக இது பண்ணுறாங்களா, இல்லை தனக்கு தானே மண்ணலி கொடுக்குறாங்களான்னு தெரியல. எப்படி ஒரு ஆட்சி கலைப்பு நடக்கணும், அது எப்படி நடந்தாலும் பரவாயில்லன்றக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மந்திரிகள் தூக்கிட்டாங்க. ஸோ அடுத்து இன்னும் 2-3 மந்திரிகள் போனாங்கன்னா அந்த ஆட்சி கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி கலைப்பு ஒன்று நடக்கணும், இன்னும் நடக்கல. அது எப்போன்னு தெரியல. அதுக்கான வேலைகள் நடக்கிறாங்களான்னு தெரில. ஒரு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. அந்த இடத்துல இலையை விரித்து உட்காந்து ஒரு பெரிய பாட்டில் உட்காந்து, வாட்டர் பாட்டில் கிடையாது, பியர் பாட்டில் உட்காந்து குடிக்கிறாங்க. அது அவங்க கட்சிக்காரங்க தான்.
இப்படிப்பட்ட ஒரு கட்சியை விமர்சிக்காம இந்த ஆளு என்ன பாட்டு பாடிருக்கணும்? "இலைவிருந்து போட்டு தானே பியர் அடிச்ச கூட்டமே" அப்படின்னு ஒரு பாட்டு பாடி என்னடா நம்மள பாட்டு பாடி கருமம்டா. இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கணுமா இல்லையா? இப்போ கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் செத்தாங்கல்ல. அப்போ இந்த அரசுக்கு எதிரான ஒரு பாட்டு இறக்கி விட்டுருக்கணும்ல. ஏன் அதெல்லாம் பண்ணல? அப்போ உங்களுக்கு தெரியுதா இவர் கம்யூனிஸ்ட் கிடையாது. எப்படியோ உட்காந்துருப்பாப்புல. செத்து போன மாட்ட கிடப்பாய்ங்க. காசு பெட்டி வந்துருச்சா, எந்திரிச்சு அலாரம் வச்சு வா, யாருக்காக பேசணும் இறங்கி பேசுவாய்ங்க. இப்படி நீ யோசிச்சானாலே உனக்கு தெரிஞ்சிரும். திடுதிப்புன்னு இங்க கோமால இருந்தீங்கன்னா எப்படி உடல வந்து பேசுறாய்ங்க? விஜய் தான் பெரிய அரசியல் தலைவரா என்ன? இவர ஏன் வந்து பேசணும்? பேசணும்னா கள்ளக்குறிச்சியில நடந்த இன்சிடென்ட்ஸ் பெரிய இன்சிடென்ட்ஸ். அப்போ இவர் போய் அங்க நேர்ல கூட பார்த்தாப்புல. அரசியல் ஒரு காரணத்துக்காக பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோமே. இவரு போய் பார்த்தாரு. நீங்க எங்க பாட்டு போட எங்க போனீங்க? வாயில புத்து வந்துருச்சா உங்களுக்கு? பாட்டு போட்டுருக்கலாமே. ஏன் போடல? இப்ப ஏன் போடுறீங்க? ஏன்னா அவர பத்தின கொஞ்சம் பாசிட்டிவா இவ்ளோ கூட்டமா அப்படி இப்படின்னு. ஏன்னா இவருடைய சின்னவர் போய் ஒரே மீட்டிங்ல தூரமா போயிருக்காரு. அவர் போறப்ப வண்டியில சுத்தி ஆளே இல்ல. கவர்மெண்ட் பஸ்ஸ புடிச்சு, அதுல ஆள சேர்த்துட்டு, இவர் போற ரோட்ல நின்னு எல்லாரும் கை காட்ட விட்டுருக்காய்ங்க. இவருகிட்ட வண்டி கிராஸ் ஆகுற பின்னாடி எதிரி ஓடுறாய்ங்க. ஏன்னா வண்டியில இடம் பிடிக்கணும்ல. விட்டுட்டு பஸ் போயிருச்சுன்னா, இவங்க எப்படின்னா வேலை ஆகுற வரைக்கும் தான் கூட வாங்க வாங்க நில்லுன்னுவாங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்க விட்டு போயிருவாங்க. சோறு போட மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க. ஸோ இதனால வேகமா பஸ்ல போய் ஏறணும்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க கண்ணு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம். இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. என்னமோ மக்களா இவர பார்க்கறதுக்காக ஓடி வந்து பஸ் பிடிச்சு வந்து ஏறி வந்து, ஐயோ தலைவரேன்னு விழுகுற மாரி. விஜய்க்கு வராய்ங்க. விஜய்க்கு அவங்க சொந்த காசு செலவு பண்ணி, இந்த காலையிலேயே வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா சினிமா போதா அவங்க உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுது. என்ன ரத்தம்? டிவிக்கு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. விஜயோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அவங்க கண்டிப்பா வந்து உட்காருவானுங்க. டிஎம்கே ரத்தம்லாம் இங்க யாருக்கு ஓடல. டிஎம்கே ரத்தம் ஓடுனா எல்லாம் குடிச்சு காலி சமாதி ஆயிட்டாங்க. சமாதியில அவங்க பேய் பிசாசை வந்து திட்டிட்டு இருப்பாங்க. சரி ஓகே. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆளை கூட்டி வந்து அது எல்லா கட்சியிலும் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நானே சின்ன வயசுல விவரம் தெரியாதப்ப நானே போயிருக்கேன். 300 400 கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, 300 400 கொடுப்பாங்க. வாங்கியிருக்கேன், நான் தான் சொல்கிறேன்ல, போயிருக்கேன். ஸோ அது அப்போ ஒரு எனக்கு 14 வயசோ 15 வயசு வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஆமாம் இன்னமும் அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. நம்ம வீடியோலேயே பார்க்குறோம். கான்வாய் போகும்போது எல்லாரும் இன்னும் மலர் தூக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதுங்கிட்ட நகண்டோன்னே எல்லாம் இறங்கி ஓடுறாங்க. ஏன்னா விட்டுட்டு பஸ் போயிருச்சுன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, இவங்க எங்கேயோ இருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டு ரோட்டில் அத்தனை பஸ் நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தா டிஎம்கே மீட்டிங்காக ஆள் பிடிக்கிறதுக்கு. கவர்மெண்டோட பஸ்ஸை இவங்க மீட்டிங்காக பயன்படுத்துகிறாங்க. இது கேட்க அது இல்லை, இதுக்கு ஒரு பாட்டு போட மாட்டேங்காங்க. அவர் பாட்டுக்கு வந்துட்டு நானும் எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க, நானும் கொஞ்சம் கொள்ளையடிச்சு போகிறேன்னு வராப்புல. சினிமாவில் கொள்ளையடிச்சதெல்லாம் போதும், என் அஜெண்டாவில் நான் ஸ்கிரிப்ட் படி நான் இங்கே இந்த இடத்துல இறங்கியிருக்கணும். அதாவது நான் போட்ட அஜெண்டாவில் என்னை இறக்கி விடணுன்ற பிளானில் இருக்குது. அப்புறம் அதை இறங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா நான் சேர்த்து வச்சு சுற்றலாம் ரைடுன்னு சொல்லி ஊற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை என்னையை ஊற்றிட்டு உள்ள வச்சுருவாங்க. ஸோ பெஸ்ட், நான் இறங்கி தான் ஆகணும். இறங்கிட்டாப்புல. அவர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இறங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம். நீங்கள்லாம் எதுக்கு காசுக்காக அவனுக்கு சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஒஸ்ட்ரா நீங்கள்? என்ன ப்ரோ நீயுமே டிவிகே பற்றி நிறையா பேசியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. இப்போ என்ன ப்ரோ நீ சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது? நான் டிவிக்காக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலை. இது ஒஸ்ட்டு அரசியல். இந்த மாதிரி அரசியல் முன்னெடுத்தாங்கன்னா நம்ம அரசியலே மொத்தமாக கொச்சப்படுத்திட்டு இருக்கோம். பட் ஏன்னா இந்த இப்படி ஒரு கேவலமான அரசியல் முன்னெடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு பயமுறுத்தும் அரசியலுங்க. யாராச்சும் ஒரு அரசியலுக்கு வந்து நிற்கிறேன்னு வந்தாலும் அவனுமே இவங்க கூட்டத்தில் ஒரு ஆள் தான். இவங்களை எல்லாரையும் இயக்கிக்கிட்டு இருக்க முதலாளி இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்க ஆள் தான். ஆனால் அவர் உள்ளே வந்து நிற்கும் போதும் அவரை பர்சனல் அட்டாக் பண்ணி எப்படியாவது இவனை வரவிடாமல் பண்ணிடுறது. அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. 2 முட்டை இருக்கும். 3வது ஒரே ஒரு முட்டை சும்மா இருக்கும் வீட்டில். நான் பேசிக்காக சொல்கிறேன், வீட்டில் இருக்கும். அந்த ஒரு முட்டையை வந்து 2 பேரும் பாதியாக பிரித்து வைக்கலாம் பார்ப்பாங்க. ஐயோ பாதியாக பிரிச்சு நான் முழுசாக நம்ம தின்றோம்னு சொல்லிட்டு அண்ணன் யாருன்னு தம்பிக்காரன்னு சண்டை விட்டு சாகுறாங்க. இல்லை இதே மேட்டர் தான் இங்கே ஒரே வீட்டுக்குள்ள தான் நடக்குது. இதே மாதிரி தான் டிவிக்காவும் டிஎம்கேவும். ஏன் அப்படின்னா இவரும் திராவிட கொள்கையை தான் கையில் கொண்டு வராரு, அவரும் திராவிட கொள்கையை தான் கொண்டு வராரு. தமிழர்களுக்காக நிற்கிற திராவிடர்கள்ன்றாங்க. திராவிடத்துக்குள்ளே இருக்க தமிழ் தேசியம் இவர் சொல்கிறாப்புல. ஓரமாக உட்கார வைக்க போகிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீமான் சிஎம் ஆகவே மாட்டார். எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎம் ஆக்கவே விட மாட்டாங்க, ஆகவும் மாட்டார். சேரர்கள் ஆள்றது ரொம்ப கஷ்டம். சேரர்கள் ஆளணும் அப்படின்னா கூட பாண்டியர்கள் இருக்கணும், இல்லை சோழர்கள் இருக்கணும். எந்த பக்கமும் நான் சாய மாட்டேன், சாயாத பாபா. நான் சேரன் பக்கமும் சாய மாட்டேன். அதாவது நான் சேரன். பாண்டியர்கள் பக்கம் டிவிகே பக்கமும் போக மாட்டேன், ஏடிஎம்கே பக்கம் போக மாட்டேன். இந்த பக்கத்து சோழர் பக்கம் போக மாட்டேன், இந்த பக்கம் போக மாட்டேன், பல்லவர் பக்கம் போக மாட்டேன், விஜயநகர பேரரசு கீழேயும் போக மாட்டேன். தனித்து நிற்பேன்னு சொல்கிறாருல, தனித்து நின்று ஜெயிக்கவே முடியாது. அதான் ஸ்கிரிப்டே. கடைசி வரைக்கும் உங்களை டிவைட் பண்ணிவிட்டு அந்த இலங்கையில் ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்டிகேன்ற ஒரு கட்சி.
இப்போ நான் சொல்லும் போது எனக்கு ஒன்று புரியவே புரியாது. அப்படி ஒரு மூமெண்ட் 2029 நடக்கும் போது நீ அப்போ யோசிப்ப. அப்போ நான் சொன்னது மண்டையில் இருக்குமான்னு தெரில. ஆனால் அப்போ யோசிப்ப. ஓகே, இலங்கையில் நடந்த மாதிரி நடக்குதுல்ல, இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவீங்க. படம் ஓடாது. உங்களை சுற்றி கட்டம் கட்டியிருப்பாங்க. இலங்கையில் எப்படி கட்டினாங்களோ அதே கட்டம் தான் இங்கேயும் கட்டப்படும். கட்டம் கட்டுறவன் யார்? ஒரு கேம் நடக்குது. அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சாதான் அந்த கேமில் ஆட முடியும். கேம் நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு கேமுக்குள்ளே நீ இருந்தேன்னா உன்னை நகர்த்துற இடத்துக்கு நகர்ந்து போயிட்டு தானே இருப்ப. உன் அண்ணன் இதை சொன்னார் அதை செய்வ, அதை சொன்னால் இதை செய்வ, இதை தானே செய்வ. ஆனால் உங்கள் அண்ணனையே காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு என்னைக்கு புரியுதோ அப்போ தான் இந்த கேம்லேருந்து நீ ஆட்டத்துக்குள்ளேயே வருவ. நீ ஆட்டத்துக்குள்ளே வந்தால் தான் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. கேமை விட்டு வெளியே நின்று பார்த்தா தான் ஜெயிக்கவே முடியும். ஏன்னா கேமே நடக்க விடாமல் தடுத்துடலாம்ல. இவ்வளோ சிம்பிளாலாம் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள சொல்ல முடியாது. சொல்லியாச்சு. இந்த வீடியோ நான் பார்த்தேன். இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பேசியே ஆகணும். உழைப்பாளர் தினத்தன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுப்புட்டு ரெட்ரோ படத்துக்கு எல்லாம் போய் விசிலடிச்சு பாலை விஷயம் ஊற்றிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா வராத ஏர்போர்ட்டுக்கு கீழே உட்காந்து சூடமத்தி கட்டிட்டு இருக்காங்க. காலையிலே போய் படுத்துட்டாங்க. இவங்க அப்படி தானே மாநாட்டுக்கே அவர் சாயங்காலம் 4 மணிக்கு தான் மாநாட்டுக்கு அவரே வரப்போகிறாரு. இவங்க அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து வண்டி கட்டி வந்து படுத்து கிடந்து ஏதோ சாமி திருப்பதியில் போய் படுத்துட்டு இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி படுத்து கிடக்காங்க. இப்படி இருக்க ஒரு ஜாம்பி கூட்டம். எனக்கு உண்மையிலேயே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க வைப்பாங்க. அவங்களாம் தெரியுமா தெரியாதா? என்னடா இந்த ஆளை பார்க்குறதுக்கு நீ இந்த மாதிரி போயிட்டுருக்க? என்னைக்காவது ஒரு நாள் அம்மா அப்பா வாடா இந்த வேலை பார்த்து கொடுறா, ஒரு கடைக்கு போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னால் எவ்வளோ போவீங்களாடா? பாதி பேர் போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு 20% பேர் போவாங்க. அப்பமா அவனுக்கு வேலையில் மாட்டு போகிறது தான் மெஜாரிட்டியான ஆட்கள். ஆனால் இவர் எங்கேயோ மீட்டிங் வைக்க போகிறாரு. உனக்கு பெட்ரோல் செலவும் தர மாட்டாங்க, சோறும் போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் குடிச்சிருந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்ச கதைலாம் இருக்குது இந்த மாநாட்டில். திரும்பவும் சொல்கிறேன், விழிச்சுக்க பொழைச்சிக்க. இங்கே நடக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டடு. அப்புறம் இவர் வந்து காப்பாற்றுறாரு, அவர் வந்து காப்பாற்றுறாரு, எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி இருக்கார், எங்கள் சித்தப்பா இருக்கார், எங்கள் கொழுந்தனார் இருக்கார். இப்படிலாம் நீ நினச்சேன்னா படம் ஓடவே ஓடாது. நடக்கிற கேம் என்னான்னு புரிஞ்சுக்கோ. ஆட்ட நாயகன் இறங்குறான்றக்காக ஆட்ட நாயகன் பின்னாடி போய் நிற்காத. அந்த ஆட்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஆட்டத்துக்குள்ளே போக மாட்டேன். இது ஒரு கேம், கேம்லிங் மாதிரி. சூதாட்டத்தில் எவன் ஜெயிப்பான்? சவுனி தான் ஜெயிப்பான். ஸோ அப்போ சவுனின்றவன் நம்ம கெட்டவன் சொல்லி வச்சுருக்கோம். அப்போ கெட்டவன் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேமுக்குள்ளே நீ ஏன் போய் விளாட்ற? கேமே கலைச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பல பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவை வச்சு நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், ஒரு அரசியலை விமர்சிங்க, அந்த அரசியலுக்குள்ள இருக்க ரகசியத்தை சொல்லுங்கள், அவங்க பண்ணோட பிராடத்தனத்தை பேசுங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எவ்வளோ வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மக்களுக்கு புரியும் வகையில். அவதூறு அரசியல், கேவலப்படுத்துறது, பர்சனல் அட்டாக்கு, பொம்பளைங்களை வச்சு இழிவுபடுத்துறது, அவங்க இழிவாகவே பண்ணியிருந்தாலும் அதை பப்ளிக்கில் நாகரிகமாக டெலிவரி பண்ணணும். அதுக்கு அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தலைமுறை நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. காரி துப்போம். இப்படிலாம் பேசினாங்க தானே அவங்க அப்பா அவங்க தம்பி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ பேசுகிறப்போ பெட்டி பெட்டியாக காசு வரும், வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், நெகட்டிவ் ஃபேம் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஒரு நாளைக்கு நீ தூற்றப்படுவர், கேவலமாக துப்பப்படுவர். அது உனக்கு ஃப்யூச்சரில் நடக்கும். அது ஏன் சாக போகிற காலத்தில் அசிங்கப்பட்டு சாகிறதுக்கா? மெரினா பீச்சில் படுத்துருக்காங்க, அவங்களாம் என்ன புனிதர்களா? ஆனால் எத்தனை பேர் சாதாரண மக்களுக்கு கேட்டு பாருங்க, இவங்களுக்கு என்னங்க காசு இருக்குன்னு படுத்துருக்க யாருமே மதிக்க மாட்டாங்க. தமிழர் போற்றும் தலைவர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் மெரினாவில் படுத்துருக்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அசிங்கமாக தான் பேசுவாங்க. ஒரு பீச்சை சுடுகாடாக்கிட்டாங்க சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. புரியுது அவனுக்கு? இதுதான் அவன் நிலைமையும். சாகும் போது கடவுளாக கும்பிடணும், கடவுளாக கும்பிடாட்டி மனுஷனாக மதிக்கணும். அதுதான் வாழ்க்கையோட பயனே, நம்ம வாழ்கிறோட பர்பஸே. இல்லை இப்படி ஒரு ஆள் இருந்தான்ற கூட தெரியாமல் போகிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் கேவலப்பட்டு நாரி நாசமாக போகிறது வேணாம், தவிர்த்துக்கோங்க.